உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, சூளேஸ்வரம்பட்டி பேரூராட்சி, அருகிலே இருக்கின்ற ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி, சமத்தூர் பேரூராட்சி 3 பேரூராட்சிகளையும் இணைத்து நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அது எங்களுடைய துறை. அது பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றும் பாதிப்படைய போவதில்லை. ஆனால் என்னவென்று கேட்டால், முதலிலே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளெல்லாம் எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் 750 ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. 750 ஊராட்சிகளை சேர்க்கிற போது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை சார்பில் அதை அவர்கள் அதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி குழுவில் சொல்லி 375 ஊராட்சிகள் தான் வந்தது. இந்த 750 ஊராட்சிகள் வந்திருக்குமானால் பேரூராட்சி என்பது கிட்டத்தட்ட 600 பேரூராட்சிகள் ஆகியிருக்கும். பேரூராட்சி இப்போது அந்த இணைக்க முடியாத 375 ஊராட்சிகள் வந்த காரணத்தால் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்திவிட்டால் 490 பேரூராட்சிகள் நான் தொடர்ந்து அது வைத்திருக்க வேண்டும். அதில் பணிபுரிகிறவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் இருக்கு, மாறுதல் இருக்கு. அவங்க நாங்கள் எல்லா பேரூராட்சியும் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்ஜெக்ஷன் கேட்டாங்க. இருந்தாலும் மாண்பு உறுப்பினர் அவர்கள் விரும்பினால் அதை செய்து தருவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு மனமோந்த நன்றி. பொள்ளாச்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் 174 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மொத்தம் 22,000 வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு. 2 ஆண்டுகளாக 7,000 வீடுகளுக்கு மட்டும்தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15,000 வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள 15,000 வீடுகளையும் 5 ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி கொசு, எலி, பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மனமுந்து முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார். அவைத்தலைவருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார். தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன், தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன். இந்த பக்கமே நான் எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்றது நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் மனு அளித்திருந்தால் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த 15,000 இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 62 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜி.கே. மணி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள்.